ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷன் பரத். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்ல தான் வந்து பேச வந்திருக்கோம். எஸ், நீங்க தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. ஆல் யூ நீட் டு நோ அபவுட் ராஜஸ்தான் ராயல்ஸ். என்ன நடக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கரண்டா? நிறைய சேஞ்சஸ் வந்து ஆர்ஆருக்குள்ள இன்டர்னலா நடந்துட்டு இருக்கு. அது வந்து கோச்சிங் ஸ்டாஃபா இருக்கட்டும், பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேயர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ரெகுலரா. அதை தாண்டி வந்து கோச்சே வந்து இப்ப மாத்திட்டாங்க. சங்கக்காரா இஸ் பேக் ஆஸ் ஹெட் கோச். அது எதனால? ஆர்ஆர் விட்டு எதுக்கு ராகுல் டிராவிட் வெளில போனாரு? வாட் இஸ் த கம்ப்ளீட் இஷ்யூ? இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கும். ஆர்ஆர் பத்தி பேசிக்கா நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆர்ஆருக்கு எப்படி இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு? நம்ம வந்து பெரிய பெரிய பிரான்ச்சைசி சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை அளவுக்கு ஃபேன்ஸ் இல்லாட்டியுமே ஆர்ஆருக்கு ஒரு செட் ஆஃப் குட் அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம் சஞ்சு சாம்சன் சொல்லலாம். பிகாஸ் வந்து அவரோட ஸ்டேட், அவர் கேரளால இருந்து வராரு. கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் விளையாடுறதுனால சஞ்சு சாம்சனுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ். அதுவும் இல்லாம சஞ்சு வந்து ஒரு பிளேயரா வந்து நிறைய பேர் பிடிச்சி, அவர் கேரக்டர் பிடிச்சி நிறைய பேர் இந்தியன் ஃபேன்ஸ்மே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தே கான்ஸ்டிடியூட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் ஆர்ஆர். அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நடுவில் அஸ்வின் அண்ணா வந்து ராஜஸ்தான் விளையாடும் போது பயங்கரமா யூடியூப்ல ஒர்க் பண்ணாரு. ராஜஸ்தானுக்காகவே வந்து ராஜஸ்தான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரே வந்து அவர் சேனல்ல ப்ரொமோட் பண்ணாரு. அல்லா போல் கொஞ்சம் நல்லா போல், நல்லா போல் கொஞ்சம் நல்லா போல். அதுலதான் இந்த குட்டி சின்ன பசங்கனாக சின்னி பையனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களோட டேக் லைன் அவர்கிட்ட இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து, அப்புறம் ராஜமணி எல்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆனது காரணம் வந்து இவர் தான், அஸ்வின் தான். ஹெட்மயர்லாம் கூப்பிட்டு தமிழ் பேச வச்சது ப்ரோ. அதெல்லாம் பாக்குறதுக்கே செமையா இருந்துச்சு. ஆமா, ஹெட்மயர்லாம் நம்ம பாக்குறதுக்கு ஆள் கரெக்ட் மட்டும் இருக்காரு. என்னடா அப்படின்னு பார்த்தா பேசும்போது ஐயே பாவப்பா பையன், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபெலோ, அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன். ஸோ அந்த மாதிரி ஆர்ஆரோட ஒரு ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் சைடு வந்து காட்டினது அஸ்வின். ஸோ அது வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் தமிழ் ஃபேன்ஸ் வந்து நிறைய வந்து ஆர்ஆருக்கு வர ஆரம்பிச்சாங்க. பேசிக்கா வந்து அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு செகண்டரி டீம் பிடிக்கும் அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னா ஆர்ஆர்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. அந்த விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி வந்து டிராவிடுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க. டிராவிட்லாம் எனக்கு தெரியும், ஆர்சிபி விளையாடுறதுல சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ டிராவிட் வந்து டிராவிட் அண்ட் ராஜஸ்தான் வந்து ஒரு தனி பாண்டு. அது அவர் பிளேயரா இருக்கும் போதுல இருந்து அவரு கோச்சா இருக்கும்போது திரும்ப கோச்சா வராருன்னு சொல்றப்பே அது ஒரு நல்ல நியூஸ். ஸோ அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸா இருக்கட்டும், சங்கக்காராக்கு ஒரு செட் ஆஃப் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்ரீலங்கா பிளேயர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, என்ன கேட்டா நான் ஃபர்ஸ்ட் சங்கக்காரா தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான பிளேயர். அந்த வேர்ல்ட் கப்ல கூட நீங்க வந்து கடைசியில தோனி 6 அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்மைலோட தான் போவாரு. ஹி ஃபெல்ட் குட் ஃபார் இந்தியா மாதிரி தான் அந்த கெஸ்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன். ஸோ அது மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ்குள்ளேயும் போகாம ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினரியா விளையாட்டு போற ஒரு டீம்னு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபார் ஹவ் ஆர்ஆர் ஹஸ் a குட் ஃபேன் பேஸ். ஆமா, உடனே உங்களுக்கு கேள்வி வரும், ஏன்டா அஸ்வின் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுலாம் பண்ணலையா, நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் பேசினாரு அப்படின்ட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர்ல இருந்த வரைக்கும் அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் இல்ல. ஆர்ஆர்ல ஆக்சுவலி அவர் இருந்தப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்மே வந்து ஆர்ஆர் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எப்போ சிஎஸ்கேக்கு வந்து தேவையில்லாம சில விஷயங்கள் வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த ஹேட்டடே வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அஸ்வின் ஹஸ் இஸ் ஓன் ஃபேன் பேஸ். இப்பவும் அந்த ஃபேன் பேஸ் இருக்கு, இப்பவுமே ரிட்டர்ன் ஆயிட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சோம், ரியான் பராக் அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்மே வந்து இப்போ ஆர்ஆருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி நம்ம வந்து சஞ்சு சாம்சன்றவர் வந்து ஒரு கேரளா பேஸ் பண்ண ஒரு பிளேயர், கேரளாவோட ஃபேன்ஸ் ஃபுல்லா வந்து ராஜஸ்தானுக்கு வந்தாங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி தான் அசாம்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரெப்ரசென்ட் இந்த ஐபிஎல் டீம்ன்றப்போ அசாமோட ஃபேன்ஸ், அசாம் மட்டும் இல்ல ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட் என்டையர் ஃபேன்ஸே வந்து பராக் சப்போர்ட் பண்ணி ஆர்ஆர் அக்கௌண்ட் சப்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க சீசனுக்கு ஒரு 2 மேட்ச் வந்து கவாத்தில ஆடுறாங்க. நம்ம பார்த்தோம் கவாட்டில ஆன மேட்ச்சுக்கு ரியான் பராக் கேப்டன்ஷிப் பண்ணாரு. அதுல வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சில பேர் ஒருத்தரா நம்ம வந்து காலெல்லாம் விழுந்தாரு. அந்த அளவுக்கு they like ரியான் பராக் because he is representing கவாத்தி மாதிரி. சோ அசாம் வந்து ஒரு பிளேயர் போறான்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு கரெக்ட். இது ராஜஸ்தான் வந்து அவங்க எல்லாம் அமைச்சுக்கல சரிங்களா. லைக் வந்து நான் இந்த ஸ்டேட்ல இருந்து தான் பிளேயர் எடுப்பேன், இவனை வந்து க்ரோ பண்ணலாம், அவங்க அந்த மாதிரி யோசிக்கல. அவங்க வந்து வளர்க்குறாங்க, அவங்க வளர்ந்த உடனே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க பிளேயர் ஆக்டிவிட்டிஸ்க்கு, அவ்வளவுதானே தவிர something wrong behind it. சோ அதாங்க, இவங்க என்னதான் வந்து ஒரு கப்பு தான் அடிச்சிருக்காங்க, அதுவும் 2008ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் தான் போனாங்க. பிளே ஆஃப்ஸ் கூட அப்போ எப்பயாவது ரொம்ப ரேரா போயிருக்காங்கன்ற பட்சத்துல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ரீசன். இதை தாண்டி வந்து அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டிலுமே எனக்கு பர்சனலா பிடிக்கும், எனக்கு பார்த்துக்கலாம் பிடிக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு கிரியேட்டிவ் கண்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அது எந்த டீமா இருந்தாலும் சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், ட்ரோல் பண்றதா இருக்கும், அவங்க டீம் பிளேயர்ஸே ட்ரோல் பண்றதா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது ஒரு சர்ச்சை இருக்கு, அது பரத் சொல்லுவாப்ல அப்போ இருந்தது. அந்த டைம்ல வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த இது கிடையாது. சோ அதை நாங்க வந்து எடுத்துட்டு வருவோம். சோ நம்ம ஆர்ஆர் சொல்லியிருந்தோம், ஒரு வாட்டி தான் கப் அடிச்சிருக்காங்க, ஒரு வாட்டி தான் ஃபைனல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க மொத்தமாவே அவங்க இத்தனை வருஷம் ஆடி எத்தனை வாட்டி பிளே ஆஃப் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 தடவை தான் பிளே ஆஃப் போயிருக்காங்க, இன்க்ளூடிங் த ஃபைனல்ஸ் அந்த கப் தே ஹேவ் ஒன். ஓகேங்களா. இதுல நான் மெயினா மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2021ல இருந்து இப்போ வரைக்குமே 2 தடவை பிளே ஆஃப் போயிட்டாங்க. சோ இத்தனை வருஷத்துல இருந்து இந்த கடைசி 4-5 வருஷம் வந்து நல்லா விளையாடி இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, ஒரு பிளே ஆஃப் போயிருக்காங்க.
இதுக்கு நான் ஒரு ரீசனா பாக்குறது தேர்ஸ் a change in the team because 2021ல ஒரு புது கேப்டன் வந்து அப்பாயிண்ட் ஆனாரு. எஸ் ஹி சஞ்சு சாம்சன். ஸோ அவர் வந்ததுல இருந்து ஆர்ஆர் வந்து ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த 2024 வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அசண்டன்சில தான் இருந்தாங்க ராஜஸ்தான். இதுக்கு வந்து என்னதான் ஒரு ரீசன் வந்து சஞ்சு சாம்சன் கேப்டனா இருந்தாரு, ஒரு மாற்றம் இருந்துச்சு ராஜஸ்தான் கிட்ட அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நிறைய விஷயங்கள் அவங்களும் ஒர்க் ஆன் பண்ணிருக்காங்க. 2 வாட்டி பிளே ஆஃப் போயிருக்காங்க இந்த 4 வருஷத்துல அப்படின்றப்ப அது ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால வந்து அந்த growth இருந்திருக்கு. ஸோ அதுல வந்து கண்டிப்பா சஞ்சு சாம்சன் மட்டும் இல்லாம சஞ்சு அண்ட் சங்கக்காராவுடைய அந்த காம்பினேஷன் கரெக்டா. சங்கா தான் இப்போ 2021 ஹெட் கோச் அப்பாயிண்ட் ஆறாரு. 2 பேரோட காம்பினேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு வருஷம் பார்த்தாங்க, 2022 ஃபைனல்ஸ் போனாங்க, 23ல 5th முடிச்சாங்க, 24 திரும்ப செமி ஃபைனல்ஸ் போனாங்கன்றப்போ அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆச்சு. சரிங்களா? இதை தாண்டி அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கரமா வந்து ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறதுல அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆர்ஆருடைய கிராஸ் ரூட் டீம் வந்து அகாடமியை வந்து டெவலப் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா வைபவ் சூரியவன்ஷி, அப்புறம் வந்து த்ரூ ஜுரேல், ரியான் பராக், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டடா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய கண்ணுக்கு தெரியாத யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க வளர்த்து விட்டுருக்காங்க ராஜஸ்தானுக்கு. சரிங்களா? ஆர்ஆருக்கு இல்லைனாலும் ராஜஸ்தானுக்கு வளர்த்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிராஸ் ரூட் அகாடமி டெவலப் பண்றாங்க. இங்க மட்டும் கிடையாது, they also develop the same academy in பால். அவங்க வந்து SA20லயும் அது பண்ணாங்க, அதே மாதிரி பர்படோஸ்ல அது பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து லைக் யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருந்து ஒர்க் பண்ணாங்க. அது பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து அமைஞ்சது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம், இந்த ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்றோம்ல, லைக் என்னதான் வந்து கிராஸ் ரூட் ஒன் டெவலப் பண்ணாலுமே அவங்க இந்த பால் அண்ட் பர்படோஸ்ல இருக்கிற அந்த பிளேயர்ஸ்க்கு இங்க சான்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற பிளேயர்ஸை வந்து அங்க நெட் பவுலர் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து நெட் பேட்டரா சும்மா நீங்க போய் ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொடுப்போம், அந்த பவுலர்ஸ் பிராக்டிஸ் கொடுப்போம் கூட்டு போறதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து பர்படோஸ் ராயல்ஸ்ல வந்து ரோமன் பவல் இருந்தாரு, அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடினாரு. அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர் இருந்தாரு, அவர் ஆர்ஆர் ஆடினாரு. தீக்ஷனா வந்து 2024ல பர்படோஸ் ராயல்ஸ் ஆடினாரு. அப்புறம் குவேனா மஃபாக்கா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்து பால் ராயல்ஸ்க்கு கடைசி 2 வருஷம் ஆடிட்டு இருந்தாரு. இந்த 2 பேருமே இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல ஆர்ஆர் வந்து எடுத்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த வாண்ட்ரே பிரிட்டோரியஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு SA20ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. அவருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியே வந்து பயங்கரமா இருக்கும். சங்கா வந்து ஆனர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு மட்டும் இல்லாம ஹெர்மன் அவங்க டீம்ல ஒரு 1 டவுன் பிளேயர் இருப்பாரு. 2 பேருமே ஸ்கவுட் பண்ணி தான் எடுத்தாங்க ஆல் ராயல்ஸ். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அந்த ட்ரே பிரிட்டோரியஸ் ஐபிஎலுக்கு கூட்டு வந்தாங்க ஒரு ரிப்ளேஸ்மென்ட் பிளேயரா. கரெக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து மும்பை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஒர்க் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாம பிளேயர்ஸ் வந்து இன்னுமே பர்ஃபெக்டா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அந்த பிளேயர்ஸ் எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணாங்க எல்லா இடத்துலயும். இப்ப அங்க தேவைனா இங்க தேவைனா அங்கன்ற மாதிரி யூஸ் பண்ணாங்க. அந்த பிளேயர்ஸ் குரோத்துக்குமே அது யூஸ் ஆச்சு, டீமுக்கும் யூஸ் ஆச்சு. சோ அந்த விஷயத்த மும்பை பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ராஜஸ்தானுமே அதை பண்றாங்க, அது எஃபர்ட்ஸ் போடுறாங்க தெரியுது. சோ ஓவராலா பாக்குறப்போ அவங்க ஒரு சிஸ்டம் ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ இது வந்து நம்ம 2024 வரைக்கும் அந்த கிராஃப் சூப்பரா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்படியே 2025 பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த கிராஃப் கீழே இறங்கிச்சு. சோ இதுக்கான ரீசன் தான் நம்ம இப்ப பேச போறோம். எஸ், அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் 2024-25 நடுவுல வந்து அந்த மெகா ஆக்ஷன்ல கொஞ்சம் ரொம்பவே சொதப்பிட்டாங்கன்னு சொல்ற ராஜஸ்தான். ஆக்சுவலி அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மேஜர் சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸ் ஆனா இந்த சிஎஸ்கே, மும்பை, கேகே அந்த டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோரை ரிட்டைன் பண்ணிட்டு போவாங்க. ஒரு 5 பேரை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ரிட்டைன் பண்ண முடியுமோ ரிட்டைன் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் ஆர்ஆரும் ட்ரை பண்ணாங்க. எவ்வளவு ரிட்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர் ரிட்டைன் பண்றாங்க. அன்கேப்டு பிளேயர் சேர்த்து 6 பேர் ரிட்டைன் பண்றாங்க. ஆக்ஷன்ல வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல தான் போறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த ரிட்டன்ஷன்லயே வந்து சில குளறுபடிகள் நடந்துச்சு. அது என்னன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஆக்ஷன்ல உட்காடுறாங்க. ஆக்ஷன்ல உட்காரும் போது அவங்க நினைச்சு போன பிளான்ஸும் வாங்கின பிளேயர்ஸும் வந்து சரியா செட் ஆகல. இது வந்து ஒரு மேஜர் ரீசன். நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸே இல்ல அப்படின்ட்டு. ஒரு லீடிங் இந்தியன் ஸ்பின்னர் இல்லாம நீங்க 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல ஆடுறீங்க அப்படின்னாலே உங்க டீமோட ஹாலினஸ் தெரிஞ்சிருச்சு. ஸ்குவாட்லயே இல்ல. நீங்க குமார் கார்த்திகே வச்சுட்டு அவரு இன்னும் எப்படி எடுத்துட்டு போவீங்க இந்தியன் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு? கரெக்ட். இந்தியன் பிரீமியர் லீக்ல இருக்கிற மெஜாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் தான். எல்லா ஸ்டேட்லயும் மினிமம் 2 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்பின்னர்ஸே இவங்க எடுத்துட்டு போல, அது ஃபாரினர் தான் நம்புறாங்க அப்படின்றப்போ ஃபாரின் ஸ்லாட் இவங்க வந்து வேஸ்ட் ஆகுது. மீதி 2 இதுல யூஸ் பண்ண முடியாம போச்சு. அது வந்து மேஜர் ரீசன். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆர்ஆர் பத்தி. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த ஆக்ஷன்ல ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் நம்பி ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் அவங்க கை கொடுக்கல. அன்பார்ச்சுனேட்லி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம த்ரூ ஜுரேலா இருக்கட்டும், ரியான் பராகா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹெட்மேரை ரொம்ப நம்பினாங்க. அவர் வந்து அன்பார்ச்சுனேட்டா அவரும் அவரோட ஃபினிஷிங் கேபிலிட்டி சரியா பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா. அவர் வந்து அன்கேப்டு பிளேயரா ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் அவருமே அவருடைய பெஸ்ட் கொடுக்க முடியல, இன்ஜுரி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்றப்போ இவங்க ரீட்டைன் பண்ண அந்த 6-7 பிளேயர்ல மெஜாரிட்டி ஃபெயில் ஆயிட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தவிர. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் அந்த சூரியவன்ஷி சேர்ந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய 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 நெகட்டிவ் அமைஞ்சிச்சு ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா சூரியவன்ஷின்ற ஒரு டேலண்ட் வந்து அப்ப ஃபைன் பண்ணியிருந்தாங்க. சோ 25ல இருந்து ஒரு டேக் அவே ஃபார் ஆர்ஆர்னா சூரியவன்ஷி. கரெக்ட். சோ ஆக்ஷன் டேபிள்ல அவங்க இவ்வளவு சொதப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிளேயர்ஸுமே வந்து நம்பின பிளேயர்ஸுமே கை கொடுக்கல அப்படின்றப்போ அந்த சீசன் வந்து ஒரு டிசாஸ்டரா முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு வருஷம் நிறைய பிரான்சைஸ் நடந்திருக்குங்க. இது வந்து யாருக்குமே நடக்காதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம அவ்வளவு சக்சஸ்ஃபுல்னு சொல்ற மும்பை, சிஎஸ்கேக்குமே இது நடந்த. சிஎஸ்கே போன வருஷம் பார்த்தோம் எவ்வளவு சொதப்பினாங்க அப்படின்ட்டு. அவங்க தீபக் கூட திருப்பதி நம்பாததா. சோ எனிவே இது நடக்கதான் செய்யும். அன்பார்ச்சுனேட்லி இது அந்த வருஷம் நடந்துருச்சு. அடுத்த வருஷம் பவுன்ஸ் பேக் ஆவாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல
எக்கச்சக்க சேஞ்சஸ் வருது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஸ்குவாட விட்டு போறாரா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து ஹெட் கோச்சா கண்டினியூ பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் போகுது. ஆனா அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே நடக்குது. சோ இந்த டிரான்சிஷன்ல ராகுல் டிராவிட் ஏன்பா வந்து ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணாங்க, ராகுல் டிராவிட் ஏன் ஆர்ஆர் விட்டு போனாரா இல்லைன்னா தள்ளப்பட்டாரா அப்படின்றது நிறைய பேர் குழப்பமா இருக்கும். பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்ஆர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஒரு பிளேயர் இனிஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான். அவரே வந்து ஒரு வருஷம் தான் இருந்துட்டு அடுத்த வருஷமே போறாருன்னா தேர் சம்திங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்கணும்னா இது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லிடுறேங்க. மனோஜ் பார்த்தாலே ஆர்ஆரோட ஓனர், கரண்ட் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு 65% ஸ்டேக் வச்சிருக்காரு. ஸோ ஹீல் பி டேக்கிங் த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ் லண்டன் பேஸ்ட் பிசினஸ் மேன். இவர் கூட சேர்த்து ஜேக் மெக்ரம், அவர் வந்து சிஇஓவா முன்னாடி இருந்தார், எக்ஸ் சிஇஓ. அவருமே பாத்தீங்கன்னா இஸ் லண்டன் பேஸ்ட். சங்கக்காரா என்னதான் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் இந்தியாவில் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தாலுமே இஸ் ஆல்சோ செட்டில்ட் இன் யூகே. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து லண்டன்ன்றது ஒரு ஹப் மாதிரி இருந்ததுனால, ஒரு காமன் ஸ்பாட் மாதிரி இருந்ததுனால லண்டனுக்கு வந்து எல்லாமே டிசிஷன் டேக்கிங், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் லண்டனுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெகா ஆப்ஷன் வந்தப்போ ராகுல் டிராவிடோட டிசிஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ராகுல் டிராவிடோட ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நம்புறேன், நான் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு இந்த டீம் எடுத்துட்டு போறேன். ராகுல் டிராவிட் அதுதானே பேர் போனாரு, சி டீம் வந்து எப்படி பில்ட் போனாரு ராகுல் டிராவிட், இந்தியா டீமுக்கு கோச்சா இருந்தாரு, எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு பேசிஸ்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப பேக் பண்ணதா இருக்கட்டும், த்ரூ ஜுரேல ஒரு கீப்பரா பேக் பண்ணதா இருக்கட்டும், அந்த ஒரு ரீசனுக்காகவே சஞ்சுவும் இருக்காரு ஓப்பனிங் அவர் ஆட வைக்கலாம், அவரை கீழே ஆட வச்சுட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் இங்க வந்து எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்காரோ, பட்லர் நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஒரு ஃபாரின் பவுலர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், டாப்ல இருக்க பட்லரை வந்து நம்ம கொடுத்துடலாம், நம்மளுக்கு இருக்கு எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரியான் பராக்மே அப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தைரியமா இவங்க பட்லர் விட்டாங்க. ஸோ இது மாதிரி 2025 ஆப்ஷன் நடக்குது, முடியுது. எல்லாமே வந்து அவர் விஷன் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் பண்றாங்க, பட்லர் ரிலீஸ் பண்றாங்க. எல்லா ஆபரேஷன்ஸுமே இந்தியால இருந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 இயர்ஸா வந்து லண்டன்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு எல்லாமே. சங்கக்காரா தான் வந்து டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருந்தாரு. ஸோ ஹீல் பி மேனேஜிங் கம்ப்ளீட் ஆர்ஆர். அப்போ அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்படி இருந்தப்போ இப்ப இந்தியாவில் நடந்துச்சு. இட் டிடன்ட் கோ வெல் இந்த 2025 சீசன்ல. சோ அப்போ வந்து சில சலசலப்பு நடக்குது. அப்போ ராகுல் டிராவிட் கிட்ட பர்சனலா அப்ரோச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நீங்க அந்த ஹெட் கோச்ன்றதை தாண்டி வேற ரோல்ல வந்து ஆர்ஆர் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ ஹி வாஸ் நாட் வில்லிங் டு டேக் தட். அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் நான் பார்த்து நான் வளர்க்குறோம், அவர் இருந்தா அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அந்த டீமுக்கு. பப்பட்டா வந்து இப்போ ஒரு மென்டாரா வைக்கிறாங்க அப்படின்னா மென்டாருக்கு என்னங்க வேலை? ஒண்ணும் இல்ல, அவர் வந்து வரலாம் வராம இருக்கலாம், சும்மா வந்து அவரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து கொடுக்கறதா வேலை. சரிங்களா? ஹெட் கோச் தான் அந்த டீம் வந்து மோல்ட் பண்ணுவாங்க, டீம் எடுக்கிறதா இருக்கட்டும், டீம் விளையாட வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. சோ அந்த ரோல் வந்து ராகுல் டிராவிட் கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. இவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜேக் இந்த சிஇஓ இருக்காருல்ல, அவரு பேசிக்கலி அவரோட ரோல் என்னன்னா அவர் தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆர்ஆருக்கு அக்ராஸ் த குளோப் வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஆளு. அவர் வந்து இத்தனை வருஷமா வந்து அவர் இருந்ததுல இருந்து ஆக்ஷனுக்கு ரெகுலரா வந்துட்டு இருந்தாரு. பிளேயர்ஸ் எடுக்கிறது எடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட ஒப்பீனியன் வந்து அங்க மேட்டரா இருந்துச்சு. இப்போ மனோஜ் பட்வாலே வந்து இல்ல, நீங்க வந்து அந்த சைடு பார்க்க வேணாம், நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது மட்டுமே பிரைமரியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஜேக் மெக்ரம்க்கு வந்து அங்க வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம, இல்ல நான் வந்து இருந்தா இப்படிதான் இருப்பேன், நான் முன்னாடி இருந்த மாதிரி, இல்லைன்னா நானும் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் மெக்ரம் சிஇஓ ஆர்ஆர் விட்டு போனதுக்கு காரணம் இதுதான். நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் அந்த பால் ராயல்ஸ் ரீசெண்டா நடந்த SA20 ஆக்ஷன்லயுமே நீங்க ஜேக் மேக்கரம் நோட் பண்ணிருக்க முடியாது ஆக்ஷன் டேபிள்ல. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் நம்ம அந்த ஆக்ஷன் டேபிள் அவர் பார்க்காதது ஒரு தெரிஞ்சது சலசலப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு பர்சன் ஃபீல்டிங் கோச் திசாந்த் யக்னிக். அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நமக்கு தெரியும். அவர் ஃபீல்டிங் கோச்சா இத்தனை வருஷம் இருந்திருக்காரு ராஜஸ்தானுக்கு. அவர் வந்து அவர் கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து ஆர்ஆர் விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து அரசல் பர்சலா வந்த நியூஸ்ங்க இது. He is also most probably to leave RR தான். எங்களுக்கு ஆக்சுவலி 2025 அவங்க ஐபிஎல் பார்த்துட்டு கேட்ச் எல்லாம் விட்டதை பார்த்துட்டு நான் அப்பயே அவர் போயிருவாருன்னு நினைச்சேன். இவ்வளவு லேட்டா அந்த நியூஸ் வருதுன்றது எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்ஆர் வந்து அவங்களுக்குள்ளே பேசி அவங்களோட ஆளுங்களே அவங்க எலிமினேட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குனதெல்லாம். ஒன்னு ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சேர்ந்து கன்சர்ன் சொன்னாங்க, அது செட் ஆகாம நியூ ரோல் செட் ஆகாம இந்த இது போயிருப்பாங்க. அதோட இன்ஃபுளுன்ஸ் செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 3 பேருக்கு. சோ இதெல்லாம் ஆர்ஆரே வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குன நபர்கள். ஆனா ஒரு நபர் வந்து ஆர்ஆர்கே வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அவர் பார்த்தா நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். இந்த வீடியோமே அந்த அப்டேட் நம்ம சொல்லிதான் வந்துருக்கோம். எஸ், சஞ்சு சாம்சன் எல்லாருக்குமே வந்து இப்ப சங்கக்காரா வந்து ஹெட் கோச் ஆயிட்டாரு. 2021ல சங்கக்காரா வந்து ஹெட் கோச்சா வரும்போது தான் சஞ்சு சாம்சனும் வந்து கேப்டன்சி கொடுத்தாங்க. சோ அவரு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். சஞ்சு வந்து இவ்வளவு ப்ரோவா இருக்கு, சஞ்சு ரொம்ப பேக் பண்ற ஒரு ஆளும் சங்கக்காரா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் ஆர்ஆர்மே அந்த சமயத்துல இருந்து. சோ அந்த கோல்டன் பீரியட் இஸ் கோயிங் டு கம் பேக். சஞ்சு போக மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து ட்ரேட் கேன்சல்னு சொல்லிட்டாங்களா, அப்ப சஞ்சு ஆர்ஆர் தான்ப்பா என்னதான் நடந்தாலும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இல்ல, சஞ்சு சாம்சன் எங்களுக்கு வந்து நியூஸ் படி நிறைய இதெல்லாம் நாங்க
வெரிஃபை பண்ணதை வச்சுட்டு நாங்க சொல்றோம் சஞ்சு சாம்சன் இஸ் மோஸ்ட் லைக்லி அவர் போயிடுவாருங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்து வேற டீம் தான் விளையாட போறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்து ட்ரேட் தானே பண்ணுவாங்க, நிறைய டீம்ஸ் வந்து ரெடியா இருக்கு வாங்குறதுக்கு. அப்படின்ற பட்சத்துல மினி ஆக்ஷன் போக மாட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது கிடையாது. அந்த மினி ஆக்ஷன் பார்த்து நாங்க அப்புறம் வருவோம். ட்ரேட் ஏன் நடக்காது பேசிக்கா நாங்க சொல்றோம்னா, சஞ்சு சாம்சன் யாரு? ராஜஸ்தான் வளர்த்த ஒரு பிளேயர். அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இப்போ இந்தியன் டீமுக்கு ஆடுறாரு. கேப்டன்சி அவருனால வந்து நல்லா போயிட்டு இருக்கு டீம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேயர் ராஜஸ்தானே நினைச்சா விட முடியாதுங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சனை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இன்னொரு பெரிய ரீசன் என்னன்னா, பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து டிராப் பண்ற அளவுக்கு போயிட்டு சஞ்சு சாம்சனை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வை தே ஷுட் லீவ் சஞ்சு சாம்சன். அது ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க சஞ்சு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து அவர் கொடுத்துட்டு வேற பிளேயரை வாங்கணும்னு அவங்க பார்க்கல. அவங்க இன்டென்ஷன் வந்து சஞ்சு வந்து போகிறாருன்னு நினைக்கிறாரா, ஓகே அவர் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு. ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் சஞ்சு, அவ்வளவுதான். நாங்க வந்து யூ கான் பி ரிப்ளேஸ் இன் மை டீம். நான் வேணா உன்னை வந்து வேற பிளேயர் வச்சு க்ரோ பண்ணிக்கிறேன், நான் டெவலப் பண்ணிக்கிறேன். எந்த பிரான்சைஸுமே இது பண்ணுவாங்க. நீங்க ஹர்திக் பாண்டியா ஜிடி விட்டப்ப கூட டக்குன்னு வந்து யாருமே ட்ரேட் பண்ணல. அந்த காசை வச்சுட்டு அவங்க ஆக்ஷனுக்கு மினி ஆக்ஷனுக்கு போனாங்க, வாங்கினாங்க. இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவங்க கொடுக்கறதுக்கான நிலைமையில இல்ல, அவங்க கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இல்ல. பட் அவங்க போறாங்கன்ற பட்சத்துல விட ரெடியா இருக்காங்க, அவ்வளவுதான். விட ரெடியா இருக்காங்க. அதுதான் வந்து ஆர்ஆர்ல இங்க பண்றாங்க. சரிடா, மேட்ருக்கு வா. ஃபர்ஸ்ட் சஞ்சு எதுக்கு போனோம்? சஞ்சுக்கு வாழ்க்கை கொடுத்த டீமே ராஜஸ்தான் தான். அவர் வந்து அண்டர் 19 இருந்து ஐடென்டிஃபை பண்ணி சான்ஸ் கொடுத்து விக்கெட் கீப்பர் ஆட வச்சு 2016-17 என்னதான் அவர் டெல்லி டைட்டல்ஸ் போய் பெர்ஃபார்ம் பண்ணாலும் திரும்ப 2018 ஆர்ஆர் திரும்ப வந்தப்போ ஆர்ஆர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சஞ்சு மேல. அப்படின்றப்போ கேப்டன்சி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சூப்பரா ஆர்ஆர் வந்து காசு கொடுத்து பண்ணிருக்காங்கல்ல, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல சஞ்சு சாம்சன் மேல. அப்போ சஞ்சு சாம்சன் எதுக்கு ஆர்ஆர் விட்டு போறாருன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்கன்னா, டிராவிட் போயிட்டாரு, சங்கா திரும்ப வராரு, ஜேக்கு இல்ல, அப்புறம் வந்து திஷாங் யாக்னிக் போறாரு. இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு தெரியாம நிறைய சேஞ்சஸ் உள்ளே நடக்கலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்ஆர், ஏன் இவ்வளவு இன்ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சஞ்சுக்கும் வந்து தோணி இருக்கு. சோ அது வந்து இஸ் நாட் கெட்டிங் கன்வேட் ப்ராப்பர்லி. அது வந்து ஒரு பெரிய ரீசனா சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நாங்க ஸ்பெகுலேட் பண்றோம், இது வந்து ஆமாவா இல்லன்னு எங்களுக்கு தெரியல. பட் நல்லா நாங்க நோட் பண்ணதுல ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவர் அந்த ரீசெண்டா ஒரு அஸ்வின் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதுல வந்து அவருக்கு அஸ்வின் கேட்டிருப்பாரு, வாட் இஸ் யுவர் பிகெஸ்ட் எவர் ரிக்ரெட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்கும்போது இவர் பெருசா யோசிக்காம, அண்ணா உங்களை ஆர்ஆர் விட்டு விட்டதுனா பெரிய ரிக்ரெட் அப்படின்னு இருப்பாரு. எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கலாம். அங்க வந்து அஸ்வினை தான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் அஸ்வினும் கேட்டிருப்பாரு ஃபனியா, அதுதான் நான் கூட்டன்றதால நீ சொல்லாத, என்ன மேட்டரோ அதை கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்டப்போ, இல்ல நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் உங்களை விட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனா சொல்லிருப்பாரு. நாங்க திரும்ப எடுக்கவும் ட்ரை பண்ணோம்னா, பட் அதுவும் பாசிபிள் இல்லைன்னு ஆயிடுச்சு, அது ரொம்ப இப்போ வரைக்கும் ரிக்ரெட் பண்றேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு அதை வச்சு என்ன யோசிச்சோம் அப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பேசின எல்லா நபருமே பாத்தீங்கன்னா, மனோஜ் படேலாவா இருக்கட்டும், சங்ககாராவா இருக்கட்டும், டிராவிடா இருக்கட்டும், ஜேகா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு டெசிஷன் குரூப். சரிங்களா? இந்த டெசிஷன் குரூப்ல சஞ்சுன்ற ஒரு பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே வரல. அப்படி இருக்கிறப்போ மேபி சஞ்சு would have had his own set of players that he wanted to back. அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து ஆர்ஆரோட மேனேஜ்மெண்ட் கேட்கலையோ அப்படின்ற ஒரு எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. லைக் அஸ்வின் மாதிரி, அஸ்வின் ஒரு எக்ஸாம்பிள் தான். அஸ்வின் வேணும்னு சஞ்சு கேட்டிருக்கலாம், பட் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணாம போயிருக்கலாம். அந்த மாதிரி ஜாஸ் பட்லர் ஒரு ஆப்ஷனா இருந்தாரு. அவரை வந்து சஞ்சு சொல்லியிருப்பாரு, லைக் வந்து பட்லர் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு, பட்லர் வந்து உண்மையிலே நல்ல பையா இருந்திருக்கும், ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம், பட் நாங்க வந்து டிசைட் பண்ணி வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படின்றது. நாங்கன்றது அவர் வீடியோக்காக சொன்னாரு, அந்த நாகன்றது யாருன்னு நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? இந்த விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் ஆஸ் அ கேப்டனா, ஒரு லீடரா, அவர் சொல்ற பேச்ச மேனேஜ்மெண்ட் கேட்கல அப்படின்றப்போ நான் எதுக்கு அங்க இருக்கணும்ன்ற ஒரு விஷயமும் சஞ்சுக்கு இருந்திருக்கலாம்ல. ஒன்ஸ் அகைன் இது நாங்க ஸ்பெகுலேட் தான் பண்றோம், இது எங்களுக்கு ட்ரூவா தெரியல. ஆக்சுவலி நம்ம மேட்ச் நடக்கும்போது பார்த்தோம், நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சுக்கும் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா வந்து ராகுல் டிராவிட் அவரு மேனேஜ்மெண்டோட ஃபேஸா தான் இருப்பார் ராகுல் டிராவிட். சோ அவர்கிட்ட பேசுறப்போ சஞ்சு நிறைய வேற மாதிரி யோசிச்சிருப்பாரு போல. அண்ட் ராஜஸ்தான் வந்து வேற பிளான்ஸ் இருந்ததுனால ரெண்டுமே கொலைட் ஆகல. அதுதான் 2025 வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீசனே இல்ல ராஜஸ்தானுக்கு. ஆமா. அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குரூப்பிசம், அந்த குரூப்பிசம் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. லைக் வந்து ஒரு ஜெய்ஸ்வால் குரூப்னு ஒன்று இருக்கு, சஞ்சு குரூப்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி வந்து இந்த பராக் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஏன்னா இப்ப ஜெய்ஸ்வால் தான் வந்து ஃபியூச்சரா பார்த்தாங்க, ஆர்ஆர் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பராக் வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து ஆன்சர் இப்போ வரைக்குமே ஃபேன்ஸா இருக்கட்டும் யாருக்குமே தெரியல. அது வந்து மனோஜ் படேலாவே வந்து சொன்னதான் தெரியும். ரெண்டாவது ரீசன் வந்து பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அசாம் அவர் ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்த அளவுக்கு ஒரு வைஸ் கேப்டனை வந்து மாத்துறாங்க, இத்தனைக்கும் ஒரு நல்ல இந்தியா டீமுக்கு ஆடுற ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயரே வந்து மாத்துறாங்க அப்படின்னா, அவர் வந்து எந்த அளவுக்கு பேக் பண்றாங்க ஆர்ஆர்ன்றதை நம்ம நோட் பண்ணோம். எதுக்கு பேக் பண்றாங்க? அசாம்ல இருந்து வந்த ஒரு பிளேயர். அதுவும் இல்லாம ராஜஸ்தான் வந்து அவங்க வளர்த்த பிளேயர்ஸை என்னைக்குமே அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அவர் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து சான்ஸ் கொடுத்து சங்கக்காரா வந்து ரொம்ப பேக் பண்ணுவாரு. ரியான் பராக் அவர் சொல்லியிருப்பாரு, நீ வந்து போலிங்லயும் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியான் பராக் ஒரு பவுலரா யூஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப வந்து பேக் பண்ண ரியான் பராக. அது இல்லாம எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ், ரியான் பராகே வந்து நான் போறேன், நான் மெகா ஆப்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி 2024 சீசனுக்கு அப்புறம் கேட்டிருக்காரு ரியான் பராக்.
சோ ரியான் பராக் ஏன்பா போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா 2024 அவர் வந்து ஒரு பிக் சீசனா இருந்துச்சு. சோ வந்து அவர் பேசிக்கா என்ன நினைச்சாருன்னா, நான் வந்து 25 ஆக்ஷன்ல போனா நல்லா ஒரு பிரைஸ் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆக்ஷன்ல விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல பிரைஸுமே பெரிய பிரைஸுமே கொடுத்து அவர் இருக்க வச்சிருக்காங்க. ஒரு பிளேயர் கேட்டுமே வந்து அவர் பேக் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. ரியான் பராக் வந்து ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அது ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க, என்ன கேப்டன்சி கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. சோ மேபி ஐ திங்க் ஆர்ஆர் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, சஞ்சு சாம்சன் எப்படி ஒரு கேரளால இருந்து வந்து ஒரு பிளேயரை வந்து பேக் பண்ணி கேப்டன்சி கொடுத்தனால ஆர்ஆருக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கும். அடுத்து சஞ்சு மாதிரி இன்னொரு பிளேயர் அப்படியே சேமா இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா ரியான் பராக். அவருக்கும் அசாம் நார்த் ஈஸ்ட் ஃபேன் பேஸ் இருக்கு. சோ அவரையும் வந்து ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலா பார்த்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா தான் பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அங்க ராகுல் டிராவிட் வந்து நான் வந்து வைஸ் கேப்டன்சி ஜெய்ஸ்வால் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ஜெய்ஸ்வால் அப்போல இருந்து பாத்துட்டு இருக்காரு, அண்டர் 19 இருந்து பாத்துட்டு இருக்காரு, இந்தியா டீம்லயும் ஆட வச்சாரு இவர் கோச்சா இருந்தப்போ அப்படின்றப்ப அவர் ஜெய்ஸ்வால பார்த்தாரு. அந்த இப்ப புரியுதா நாங்க எங்க வரோம், அந்த ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கதான் வந்து குரூப்பிசம்ன்ற சண்டையும் வந்தது. என்னதான் ராகுல் டிராவிட் கோச் பண்ண இந்தியாவோட 2018 அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல ரியான் பராக் இருந்தாலும் ரியான் பராகோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதுனால டிராவிட் வந்து ஜெய்ஸ்வாலை ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா ரியான் பராக் பத்தி சொல்லும்போது ரியான் பராக் வந்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பேக் பண்றதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து ஆர்ஆர் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ரஞ்சித் பர்தாப்பூர் அப்படின்றவர் தான் வந்து ரியான் பராகோடைய பெட்டர்னல் சைடுல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரியான் பராகோட அங்கிள்ன்றப்ப கண்டிப்பா அதனால தான் வந்து ரியான் பராக் பேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நாங்களுமே நம்பிட்டு இருந்தோம். மேபி இருக்கலாம், இல்லாம கூட போலாம், அது எனக்கு தெரியல. ஆனா அதை தாண்டி ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ரியான் பராக ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல்ல பார்த்தாங்க. அது பேக் பண்றது தான் வந்து சான்சஸ் அதிகம். அது வந்து ரஞ்சித் தான் காரணமா இல்ல வந்து மனோஜ் சார் தான் காரணமா நமக்கு தெரியாது. டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ல சங்கா இருக்காரு, டிராவிட் இருக்காரு, மனோஜ் பர்தாலே டிசிஷன் எடுப்பாரு. கேப்டனாலே டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல இவருக்கு சொல்லியா கேட்பாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு இது டவுட் தான் இருந்துச்சு. அது சொல்ல விரும்பல, அதனாலதான். அண்ட் மூணாவது அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சனோட குரூப். ஸோ அவங்க வந்து லைக் சஞ்சு சாம்சன் தான் அது கண்டினியூ பண்ணும், லீடர்ஷிப் மெட்டீரியல் இருக்கணும்னு யோசிக்கிற ஒரு குரூப்பும் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இந்த அந்த செப்பரேட்டிசமே வந்து சஞ்சு சாம்சன் பொறுத்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம். சோ இதை தாண்டி வந்து சஞ்சு சாம்சனுமே வந்து ஆர்ஆருக்கு இத்தனை வருஷம் விளையாடிட்டாரு. அவருமே ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு டீமுக்கு ஆர்ஆர்க்கு இவ்வளவு போயிட்டு இருக்கு, நம்ம வேற டீம்ல போய் எனக்கு அங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும், நாங்க வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்து டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும், அந்த ஒரு இதுக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, வெளில போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு வெளில போறதுக்கு அதுவுமே ஒரு ரீசனா கூட இருக்கும். பேசிக்கா வந்து இத்தனை வருஷமா நாங்க ஆர்ஆர்ல இருந்துட்டேன், பட் இந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. சோ ஒருவேளை நான் வேற ஒரு டீம் வெளியே போனேன்னா எனக்கு இருக்கிற இந்த கேலிபருக்கும் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நிறைய டீம்ஸ் ரெடியா இருக்காங்க. கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா அவர் நினைச்ச எதிர்பார்த்த அளவுக்கு ஃப்ரீடமா பண்ண முடியல எல்லாமே அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல அவர் யோசிச்சிருக்கலாம். நம்ம ரெஸ்பெக்ட்னு பேசுறதுல சஞ்சு சாம்சனுக்கும் ஆர்ஆரோட சோஷியல் மீடியா டீமுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. 2022 எப்பயும் போடுற மாதிரி ஆர்ஆரோட சோஷியல் மீடியா டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சஞ்சுவோட ஒரு இமேஜ் எடுத்துட்டு நல்லா ஃபன்னி எடிட் பண்ணி ஒரு ஃபன்னி கேப்ஷனோட போட்டிருந்தாங்க, விச் டின் கோ வெல் வித் சஞ்சு. அது வந்து அவர் பர்சனலாக ஸ்டோரியிலேயுமே வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து ஆர்ஆர் வந்து இது சரி பண்ணிக்கிறோம், ஆர்ஆரோட சோஷியல் டீம் சேஞ்ச் பண்ணுறோம், அட்மின் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே ஆர்ஆர் வந்து இது எல்லாமே வந்து ஃபேக்கு, நாங்கள் ப்ராங்க்கு சும்மா ஸ்டேஜ் பண்ணியிருந்தோம், இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் கோவலாம் படல, நாங்கள் இது வேணும்டே தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை உண்மையிலேயே சஞ்சு சாம்சன் கோவப்பட்டாரா படலையா, இல்லை உண்மையிலேயே பிராங்க் அப்படின்றது தெரியல. பட் எனிவே அது ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா அப்போ போச்சு. சரி ஓகேடா, இவ்வளவு பார்த்துட்டோம். ஏன் வந்து சஞ்சு போனாரு, டிராவிட் போனாரு, ஏன் ஜேக் போனாரு, வேற யாரெல்லாம் போறாங்க ஆர்ஆர் விட்டு, ஏன் ஆர்ஆர் வந்து இவ்வளவு இன்ஸ்டேபிளா இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ இதுல அடிஷனல் இன்னொரு விஷயம் பேசணும். நேரம் என்ன பேசிட்டு இருந்தோம், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் மாதிரியான யூனிக் ஸ்டேட்ஸ் இருந்து வந்த பிளேயரை ஆர்ஆர் வந்து பேக் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதுல இருந்து அந்த ஃபேன் பேஸுமே ஆர்ஆருக்கு அதிகம். சரிங்களா, இது தப்பான கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு கிடையாது. ஆனா இவங்க பேக் பண்றதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு என்ன போறாங்கன்னா, வருஷம் கவாத்தில போயிட்டு 2 மேட்ச் ஆடணும்னு வந்து அசாமோட டீல் சைன் பண்றாங்க, அசாம் கிரிக்கெட் போர்டோட. அண்ட் பிசிசிஐமே அதை வந்து அக்ரி பண்றாங்க. சோ இவங்க 5 மேட்ச் அவங்க ஜெய்ப்பூரான சவாய் மான்சிங் ஸ்டேடியம்லயும், மீதி 2 மேட்ச் கவாத்தில இருக்கிற பர்சாபரா ஸ்டேடியம்ல ஆடுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது என்னடா பிரச்சனை, ஓகே தானே, அவங்க வந்து ஸ்போர்ட்டை டெவலப் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரச்சனை தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா டீம்ஸுமே பாருங்க, சிஎஸ்கே, கேகேஆர், மும்பை அப்படின்ற எல்லா டீமுக்குமே ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். ஹோம் சப்போர்ட் சொல்ல ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். வான்கடையில வந்து மும்பை ஆடும் போதும் சரி, சேப்பாக்ல வந்து சிஎஸ்கே ஆடும்போதும் சரி, ஈடன் கார்டன்ஸ்ல கொல்கட்டா ஆடும்போதும் சரி, அந்த கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல மினி ஆப்ஷன்ல டீம் எடுப்பாங்க. ஆனா ஆர்ஆர் எப்படி எடுப்பாங்க, சவாய் மான்சிங் ஏத்தாம எடுப்பாங்களா இல்ல கவாத்திக்கு ஏத்தாப்புல எடுப்பாங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்டா 2 மேட்ச் தான் கவாத்தில ஆடுறாங்க, மீதி 5 மேட்ச் சவாய் மான்சிங்ல ஆடுறாங்களேன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். 5 மேட்ச் தான் சவாய் மான்சிங்ல ஆடுறாங்க, மீதி இருக்கிற 9 மேட்சுமே ஒரு அவே மேட்ச் ஆடுற மாதிரி தானே கணக்கு, கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ அந்த ஹோம் கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல இவங்க டீம் எடுக்கிறது இல்ல. அதான் நம்ம பார்த்தோம் கடைசி ஒரு 3 வருஷமா. ஹோம் கண்டிஷன் இவங்க டீம் எடுப்பாங்களா இல்ல அவே கண்டிஷன் டீம் எடுப்பாங்களா, இல்ல அவே கண்டிஷன்ல டீம் எடுத்துட்டு அந்த அவேல சக்சஸ்ஃபுல்லா இல்லாம ஹோம்ல போட்டு விட்டு நிப்பாங்களா, எல்லாத்தையும் அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாம நீங்க ஏன்டாடே அசாமுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லடா, ரியான் பராக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 2023 இருந்தா இவங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. அப்பதான் வந்து ரியான் பராக் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருந்த டைம். சோ அப்போ நீங்களே பாத்துக்கோங்க, ரியான் பராக்ன்ற ஒரு பிளேயரா அவங்க வளர்த்து விடணுன்ற மென்டாலிட்டி இருந்ததுனாலதான் வந்து அவங்க கவாத்திக்கும் போனாங்க. யாருமே ரியான் பராக் கொடுத்த அளவுக்கு சான்ஸ் கொடுத்து ஒரு பிளேயரை வச்சிருக்க மாட்டாங்க, வச்சிருக்காங்க. ஆமா,
சோ இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ரியான் பராக் இவ்வளவு பேக் பண்றாங்க, ஏன் அந்த எல்லாமே ரியான் பராக் சுத்தி நடக்கிற விஷயம் அதனாலதான். சோ இது வந்து ஆக்சுவலி ஆர்ஆர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். லைக் வந்து கவாத்திக்கு போகணுன்ற அவசியம் இல்ல, அவங்க சவைமான்சிகளே கண்டினியூ பண்ணிருக்கலாம். இது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஐ திங்க் கமிங் பேக் டு ஹார்ன் தெம் எனக்கு தோணுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம பேசுறோம்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பேக் பண்றாங்க ராஜஸ்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? அந்த யங்ஸ்டர்ஸ் பேக் பண்றதே ஒரு ப்ராப்ளமா வந்து அமையுதா அப்படின்ட்டு வந்து நாங்க கேட்கல. அம்பட்டி ராயுடுவும் மார்க் பவுச்சரும் போன வருஷம் ஆர்ஆர் வந்து சொதப்பிட்டு இருக்கிற சமயத்துல வந்து பேசினாங்க. சோ அவங்களோட கிளைம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆர்ஆர் என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்க வந்து யங்ஸ்டர்ஸ் குரூம் பண்றது மட்டும் இல்லாம இந்தியன் டீமுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எப்பவுமே இருக்கு. லைக் ஜெய்ஸ்வால் பார்த்தோம், பராக் பார்த்தோம், சஞ்சு பார்த்தோம், எல்லாமே இப்போ வந்து இந்தியா டீமுக்கு ரெகுலரா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஒரு கிளைம் வந்து ஆர்ஆர் ஒரு பிரான்சைஸ் வந்து வச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவரு ராயுடு வந்து கலாய்ச்சிருப்பாரு, இது இஸ் நாட் அ சேரிட்டி, சரிங்களா? நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வளர்க்குறீங்க, கரெக்ட் தான். ஆனா அதனால உங்களுக்கு என்ன யூஸ் ஆச்சு, அதை தான் பார்க்கணும். நீங்க ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல ஆடுறப்போ உங்களுக்கு செல்ஃபிஷா தான் நீங்க யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பவுச்சர் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிருப்பாரு, இட்ஸ் நாட் அ லீக் ஃபார் நியூ கமர்ஸ், இட்ஸ் அ லீக் ஃபார் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? லைக் வந்து உங்களோட இட்ஸ் நாட் அ ப்ரீடிங் கிரவுண்ட் உங்க சையத் முஸ்தக் அலி டிராஃபி தான் ப்ரீடிங் கிரவுண்ட். அங்க பார்த்து ஃபினிஷ் ப்ராடக்ட் தான் நீங்க எடுக்கணும், இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ராய்டு ஒரு சொல்லியிருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பிரான்சைஸ் என்ன பண்றாங்க, அவங்களும் யங்ஸ்டர்ஸ் க்ரோ பண்றாங்க, ஆனா தே ஆர் நாட் கீப்பிங் தெம் ஃபார் ஆல் த சீசன்ஸ். சரிங்களா? இப்ப நீங்க இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க, குணால் பாண்டியா எடுத்துக்கோங்க, எல்லாரையுமே வளர்த்தது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். ஆனா வளர்த்துட்டு எப்போ யாரை வச்சுக்கணும், எப்போ யாரை விடணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஆர்ஆர் ஷுட் நாட் ஹேவ் கான் வித் பராக், ஜுரேல், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் விட்டுட்டு தே ஷுட் ஹேவ் பேக் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இவரு ஜாஸ் பட்லர் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும்ன்ற மாதிரி ராய்டுவோட பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. இது எங்களாலையும் ஓரளவுக்கு ஒத்துக்க முடியுது. லைக் வந்து ஓரளவுக்கு சொல்ற லாஜிக் இருந்தாலுமே இவங்க சொன்ன பிளேயர்ஸ் வந்து எங்களால ஒத்துக்க முடியாது. ரியான் பராக்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சொல்றது 6 சீசன் 5 சீசன் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. ஆமா ஆமா, ஒரே சீசன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அவரு, அவர்லாம் சொல்லலாம். பட் ஜுரேல் ஜெய்ஸ்வால் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, அது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஜுரேல் ஜெய்ஸ்வால் 2 பேருமே வந்து கண்டிப்பா தேவை. பட் ஓவரால் அவங்க சொன்ன விஷயம் இந்த இது யங்ஸ்டர்ஸ் பேக் பண்றதே வந்து பேக் ஃபயர் ஆகுதோ. அது இல்லாம எங்க பவுலிங் லைனப் எத்தனை வருஷம் தான் ஒரு மெயின் ஃபாஸ்ட் போலரா வந்து சந்தீப் சர்மாவே வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அது சொல்லு. சந்தீப் சர்மா மட்டும் இல்ல மச்சி, அவங்க வேற யாருமே இப்ப யுஜவேந்திர சகல் எடுத்தாங்க, ஏன் ரீட்டைன் பண்ணல? அஸ்வினை எடுத்தாங்க, ஏன் ரீட்டைன் பண்ணல? சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இங்க மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு விஷயமும் அவங்க பிளேயர் ஸ்டிக் ஆன் பண்றீங்க. சந்தீப் சர்மா எவ்வளவுதான் அவரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், அவன் நல்ல டீசென்டான போலருங்க. ஆனா ரொம்ப சக்சஸ்ஃபுல் நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி டெத் ஓவர்ஸ்ல காப்பாத்தி கொடுத்திருக்காரு. பட் எல்லா டைம் எப்படி சந்தீப் சர்மாவால காப்பாற்ற முடியும்? இன்னொரு ஆள் தேவையில்ல, அங்க நீங்க வளர்க்க மறந்துட்டீங்க. நீங்க ஆக்சுவலி இது அன்கேப்டு பிளேயர்ன்ற ஒரு ரூல் வந்ததுனால மட்டும் தான் சந்தீப்பை வந்து ரிட்டைன் பண்ணாங்களோன்னு தோணுச்சு. என்ன சந்தீப் பண்ணிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, பண்ணிருக்கவும் மாட்டாங்க. சோ இதெல்லாம் தாங்க நாங்க வந்து ஆர்ஆர் பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். உங்களுக்குமே இப்போ வந்து ஆர்ஆர்ல என்ன நடக்குது, எப்படி இருந்துச்சு ஆர்ஆர், எப்படி இருக்கு இப்போ அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுன்ஃபால் நோக்கி போற மாதிரி தாங்க இருக்கு உண்மையிலே சொல்ல போனா ஆர்ஆர். பட் ஆர்ஆர் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு டீம், இத்தனை வருஷமா வந்து ஒரு ஸ்கவுட்டிங் டீம்ல ஃபோக்கஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் பேக்கப் பண்ணதா இருக்கட்டும், ஜெய்ஸ்வால் ஜுரேலா இருக்கட்டும், சஞ்சுவா இருக்கட்டும், இத்தனை வருஷம் பேக்கப் பண்ணிருக்காங்க. பராகே அவ்வளவு சான்ஸ் கொடுத்து பேக்கப் பண்ணிருக்கான்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு பிளேயரை வந்து ஸ்கவுட் பண்ணி அவர் பேக் பண்ணி வளர்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மேபி அது ஒரு 1 or 2 years ஆகும். பட் ஆனா தே வில் கிவ் அ குட் கம்பேக் தான் நாங்க நினைக்கிறோம். ஒரு நல்ல ஸ்கவுட்டிங் டீம் வச்சிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன்ல வந்து மெனி ஆப்ஷன்ல நல்ல பிளேயர்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத நம்பிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டியே வந்து ஃபோக்கஸ்ல வைப்பாங்க. பட்லர் மாதிரி ஒரு விட்டதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ராங் மூவ்னே சொல்லலாம் ராஜஸ்தான் கிட்ட இருந்து. அதை எப்படி கரெக்ட் பண்றாங்க ஃபியூச்சர்ல அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. சங்கா வந்து இஸ் பேக் ஆஸ் ஹெட் கோச். குட் திங்ஸ் டு ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் ஆல் யூ வாண்ட் டு நோ அபவுட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அப்பப்போ என்னென்ன வீடியோ போகிறோம் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் ரெகுலரா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.